அதான் 2 பேர் 3 பேர் வந்தால் ஜாஸ்தி. ஒரு 100 150 ரூபா கூட சம்பாதிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒன்றுமே இருக்கிறது இல்லை, சும்மாவே போயிடுவேன். 65 வருஷமா இந்த தொழில் பண்ணின்னு நல்ல மாதிரி தான் இருந்தோம். இப்போ பண்ணுறாங்களா கட்டிங்? அதெல்லாம் என்ன? அந்த கட்டிங் நான் பண்ணுறதும் இல்லை, அது எனக்கு பிடிக்கிறதும் இல்லை. அது ஒரு நாகரிகமான வேலை, இது வந்து அநாகரிகமான வேலை. கேஜிஎஃப்ல இருக்கிற 100 இயர்ஸ் ஓல்டு ரொம்ப பழமையான இப்போவும் டெய்லி திறக்கக்கூடிய ஒரு பார்பர் ஷாப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னா சாம்பியன் ரீஃப் கல்லறைக்கு பக்கத்தில் எஸ் பிளாக் பகுதியில் பழமை மாறாமல் இருக்குது. ராதாகிருஷ்ணன் என்ற 85 வயது 85 இயர்ஸ் ஓல்டு பெரியவர் கடந்த 65 வருஷமாக இந்த கடையை நடத்திட்டு வராரு. கட்டிங் பண்ண ஆள் வராங்களோ இல்லையோ, ஆனால் டெய்லி இவர் கடையை திறக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு அவர் சொல்கிறது அற்புதமாக இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க? அதான் 2 பேர் 3 பேர் வந்தால் ஜாஸ்தி. ஒரு 100 150 ரூபா கூட சம்பாதிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒன்றுமே இருக்கிறது இல்லை, சும்மாவே போயிடுவேன். ஆனாலும் வரீங்க தவறாமல் வருவேன். என்ன காரணங்க டெய்லி ஒரு நாள் கூட தவறாமல் வந்து போகிறதுக்கு? எனக்கு ஆரோக்கியமும் பார்க்கணும், உடம்பு. இப்படி வந்து போனால் ஜனங்கிட்ட பேசினாக்கா அது ஆரோக்கியமாக, வீட்டிலே இருந்தாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி வந்து போயின்னு. வீடு எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? மஸ்கம் பி பிளாக். சார் என்னென்ன மாதிரி கட்டிங் பண்ணுவீங்க நீங்கள்? சிசர் கட்டிங் பண்ணுவேன், ஸ்டெப் கட்டிங்கு, மிஷின் கட்டிங், அவ்வளோ. அப்போ இப்போ பண்ணுறாங்களா கட்டிங்? அதெல்லாம் என்ன? அந்த கட்டிங் நான் பண்ணுறதும் இல்லை, அது எனக்கு பிடிக்கிறதும் இல்லை. அதெல்லாம் சரியில்லைங்களா அந்த கட்டிங்கெல்லாம்? என்ன அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்க? டிஃப்ரெண்ட் என்னங்க, அது ஒரு நாகரிகமான வேலை, இது வந்து அநாகரிகமான வேலை இப்போ நடக்கிறது. அது வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு அது நல்லா இருக்குதுன்னு பண்ணிக்கிறாங்க, ஸ்டைலாக இருக்குதுன்னு பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ யாரும் வராங்களா சிசர் கட்டிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு? வராங்க. சார் 65 வருஷமாக இந்த வேலை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இதில் நிறைய எவ்வளோ உங்களுக்கு சம்பாதிக்க முடிஞ்சதுங்க? அப்போ நல்லா சம்பாதனை சார், நல்லா சம்பாதிச்சோம். 4-5 பேர் கல்யாணங்க பண்ணோம். ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்கணும், எல்லாம் ஓடு வீடுங்க தான் எல்லாம். அப்போ அந்த மாதிரி வருமானம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. 65 வருஷமா இந்த தொழில் பண்ணின்னு நல்ல மாதிரி தான் இருந்தோம். கஷ்டம்தான், உழைப்புனால தான் முன்னுக்கு வந்தோம். என் பேர் ராதாகிருஷ்ணன், எஸ் பிளாக்ல இருக்கிறேன். 65 வருஷமாக அங்கே வேலை செஞ்சுருக்கிறேன். முன்னெல்லாம் நல்லா வேலை நடந்துனுச்சிங்க, இப்போ ஒன்றும் வேலை இல்லை, சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக வந்து போயின்னு. ஜனம் நிறைய கூட்டம் இருக்குங்க. காலையில் திறந்தா சாயங்காலம் வரைக்கும் வேலை இருக்குங்க. அப்போ அந்த காலத்தில்? ஆமாம், மனுஷன் நல்ல இருக்கும்போது. இப்போ வந்து ரொம்ப கஷ்டம், சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு வர்ற மாதிரி நான் வந்துன்னு போயிருக்கிறேன். அப்போ வருமானம் நல்லா வந்துச்சிங்களா உங்களுக்கு? வருமானம் நல்லா இருந்துச்சு.